ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேஜே. முந்தா நாள் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் நடத்துனர் ஒருவர் சில்லறை தகராறால் பேசஞ்சர் ஒருத்தவரை தாக்கின வீடியோவை பார்த்தோம். நானுமே நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருந்தேன். நிறையா தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வீடியோ ஸ்பிட் ஆனிச்சு. நிறையா பேர் பார்த்து இதுக்கு நிறையா விமர்சனங்கள் தெரிவிச்சிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு நண்பா. அது உங்களால் மட்டும்தான். அவரோட அண்ணன் அதாவது அடி வாங்கினார் இல்லையா பேசஞ்சர், அவரோட அண்ணன் தாவேக்கால ஒரு பொறுப்பில் இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, நேற்று போயிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் பிரச்சனை பண்ணிட்டு அந்த பஸ்ஸோட ஓனர்லாம் கான்டாக்ட் பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நடத்துனர் அந்த பேருந்தோட ஓட்டுநர் 2 பேருமே அடி வாங்கின அந்த நபர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இன்றைக்கி சமரசமாகி எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. நானுமே அப்லோடு பண்ணும்போது இவர் கண்டிப்பாக கைது செய்யப்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். பட் கைது பண்ணியிருந்தா கூட இந்த மனநிலைமை எனக்கு வந்திருக்காது. இன்றைக்கி இவங்கெல்லாம் ஒரே இடத்துல சந்தோஷமாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முழுக்க இந்த மாற்றத்துக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக இதுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்காது. கண்டிப்பாக சோசியல் மீடியாவோட பவர்னால் இதான் நண்பா. இந்த மாற்றத்துக்கு உதவுன ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்கள் ஜேஜே. நன்றி.